இருக்கவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நம்ம எல்லாரும் செயல்படுத்தணும். அப்படிதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு. தவிர்க்க முடியாம தமிழ்நாட்டில் மட்டும் இந்துக்களுக்கு விரோதமா இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை தடை பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம விவாத பொறுப்பாளர் சொன்னாங்க, கேள்வி கேட்டாங்க, இன்னைக்கு கைதாயிருக்கமே, எதுக்காக கைதாயிருக்கோம், அந்த பிரச்சனை என்ன, அதை பத்தி 2 வரின்னு சொன்னப்ப சிலர் ஏஞ்சி பேசணும். பலர் நம்மளால காதுல சவுண்டு கேட்காதனால பேச முடியல. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாம நம்ம யாரும் ஆர்ப்பாட்டத்துக்கு வரல. வங்கதேசம் அப்படிங்கிறது தஞ்சாவூர் மாதிரி இந்தியாவோட ஒருங்கிணைந்து இருந்த ஒரு பகுதி. 1947 இங்க இருக்கக்கூடிய இந்துக்களோட இஸ்லாமியர்கள் சேர்ந்து வாழ மாட்டோம், நீங்க வேற நான் வேற, என் பண்பாடு வேற இந்து பண்பாடு வேறன்னு சொல்லி இந்தியாவை 2ஆ உடைச்சாங்க. அதுதான் பாகிஸ்தான். பாகிஸ்தான் 2 பக்கம் இருந்துச்சு. ஒரு பக்கம் இப்ப இருக்கிற பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் இருந்தது கிழக்கு பாகிஸ்தான். அதுதான் இப்ப இருக்க வங்காளம். நாட்டை பிரிச்சு கொடுத்தாங்க. அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள் என்ன நினைச்சாங்க, காந்தியா இருக்கலாம், நேருவா இருக்கலாம், என்ன நினைச்சாங்க, முஸ்லீம்கள் நேரடி நடவடிக்கைங்கிற பேர்ல இந்தியா முழுக்க இருக்க இந்துக்களை கண்டங்குண்டமா வெட்டி கொண்டாங்க. அப்ப முஸ்லீம்களும் ஒரு நாடை கொடுத்துட்டா இந்துக்களை எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அன்னைக்கு பாகிஸ்தான் ஒரு நாடு பிரிச்சு கொடுத்தாங்க. இந்திய தலைவர்கள் யாருமே ஒத்துக்கல. காந்தி ஒத்துக்கல, சர்தார் வல்லபாய் படேல் ஒத்துக்கல, யாருமே அதை ஒத்துக்கல. ஆனாலும் இந்துன்னு உணராததுனால அன்னைக்கு இந்திய பிரிவினை நடந்தது. அந்த பிரிவினையை பத்தி நாம படிக்கக்கூடிய எந்த பாடத்திட்டத்திலும் கிடையாது. சாக்லேட் கொடுப்பாங்க, சுதந்திர தினத்துக்கு கலர் கலரா சாக்லேட் கொடுப்பாங்க. ஆனா அந்த சுதந்திரத்துக்காக நம்ம நாட்டை எவ்வளவு பேர் உயிர் கொடுத்தாங்க, எத்தனை பேர் நன்னீரோட செத்து போனாங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியப்படுத்தவில்லை. திட்டமிட்டு அந்த வரலாறு மறைச்சாங்க. அந்த வரலாறு மட்டும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் கையில அருவாவை எடுத்து பாகிஸ்தானுக்கு போவோம். அந்த அளவுக்கு மோசமான வரலாறு. அதனாலேயே அந்த வரலாறை நாம படிக்க விடாம மறைச்சார்கள். இன்னமும் நாம படிக்கக்கூடிய கல்வி திட்டத்தோட பெயர் என்ன, மெக்காலே கல்வி திட்டம். வெள்ளக்கார வகுத்து கொடுத்த கல்வி திட்டம் தான் இன்னை வரைக்கும் இந்தியா முழுக்க இருக்கு. அததான் பாரத பிரதமர் மாற்றுவதற்காக புதிய கல்வி திட்டம் கொண்டு வர முயற்சி செய்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்படி விரிந்து போன ஒரு நாடுதான் கிழக்கு பாகிஸ்தான். தமிழ்நாட்டில் நிறைய போராளிகள் இருக்காங்கல்ல, சீமான் இருக்கார். தமிழ் தான் ஒரு இனத்தோட அடையாளம். நீ இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் எது அடையாளம், தமிழ் தான். அதே பிரச்சனை பாகிஸ்தான்லயே இருந்துச்சு. மேற்கு பாகிஸ்தான்ல உருது பேசுற முஸ்லீம் அதிகமா இருந்தாங்க, கிழக்கு பாகிஸ்தான்ல வங்காளம் பேசுற முஸ்லீம் அதிகமா இருந்தாங்க. மொழி பிரச்சனை. பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு அறிவிச்சிட்டாங்க, இந்தியாவை மதச்சார்பற்ற நாடுன்னு அறிவிச்சாங்க. அப்ப பாகிஸ்தானோட அதிகாரப்பூர்வ மொழி என்ன, உருது. அப்ப வங்காள தேசத்துல இருக்க முஸ்லீம்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த மண்ணோட இந்துக்கள் என்ன சொன்னாங்க, நாங்க பெரும்பான்மையா வங்காள மொழி பேசுறோம், எங்க மொழிக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்லி போராட்டம், சின்ன போராட்டமா ஆரம்பிச்சது. போராட்டம், துப்பாக்கி சூடு, கொஞ்சம் கொஞ்சமா கலவரமாகி கடைசியில பிரச்சனை எங்க போச்சு, எங்களுக்கு தனி நாடு கொடுங்க, எங்களுக்கு பொருளாதார ரீதியா பிரச்சனை இருக்கு, பெரிய தூரம் இருக்கு 2 நாட்டுக்கு இடையில, தனி நாடு கொடுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. அப்ப இந்தியாவை ஆண்ட இந்திரா காந்தி அம்மா போராட்டம் செய்து போர் கொடுத்து 96,000 பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை மண்டி போட வச்சு வங்கதேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நம்முடைய பாரத நாடு. ஆனா இன்னைக்கு அந்த வங்கதேசத்திற்கு இந்தியா மேல நன்றி இல்லை. இப்படிதான் வங்கதேசம் 1971 டிசம்பர் 16ஆம் தேதி வங்கதேசம் உருவாச்சு. இந்தியா மாதிரி வங்கதேசம் சாதாரண நாடு இல்ல. நம்ம நாட்டுல இன்னைக்கு பிஜேபி ஆளலாம், நாளைக்கு காங்கிரஸ் ஆளலாம், திமுக ஆளலாம், அதிமுக ஆளலாம், எந்த அரசியல் கட்சி வேணாலும் பொதுமக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாம். ஆனா பங்களாதேசத்துல ஒரு எலெக்ஷன் நடக்கும், ஒரு பிரதமர் வருவாரு, நைட்டா ராணுவம் அந்த பிரதமரை காலி பண்ணும், 5 வருஷம் ராணுவ ஆட்சி நடக்கும், திரும்பி மக்கள் போராட்டம் பண்ணுவாங்க. இப்படி தொடர்ந்து 1921 இருந்து கடைசி 10 வருஷம் வரைக்கும் ஒரு நிலையில்லாத ஆட்சி தான் பங்களாதேஷ்ல இதுவரைக்கும் இருந்துச்சு. கடைசியா இருந்தவங்க ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க, கடைசியா அவங்க மட்டும்தான் கிட்டத்தட்ட 6-7 வருஷம் தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில எப்படி பாகிஸ்தான் முஸ்லீம்களுக்கு ஒரு நாடா இருக்கோ, அதே மாதிரி பங்களாதேசமும் இஸ்லாமியர்களுக்கு
சத்துமான நாடாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க யோசிங்க. பங்களாதேஷ்ல கிட்டத்தட்ட 3 மாத காலமா பல்லாயிரக்கணக்கான இந்துக்களை அடிச்சு நாட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றான். பல்லாயிரக்கணக்கான கோயில்களை இடிக்கிறான், வீட்டை இடிக்கிறான், தந்தை கண் முன்னையே பெற்ற மகளை கற்பழிச்சு கொள்றான். இவ்வளவு அசிங்கம் நம்ம கண்ணு முன்னாடி இந்த போன்ல பார்க்கும் போதே நம்மளால ஒண்ணு கொடுக்க முடியல. உட்காந்து ஆர்ப்பாட்டம் தான் பண்ண முடியுது. அப்ப அன்னைக்கு 47 நாடு பிரிவினையில எவ்வளவு கொடுமை இருந்திருக்கும். யாரால் என்ன பண்ண முடியும்? இவ்வளவு நடந்தும் கூட நம்மளால் எதுவும் செய்ய முடியவில்லை. காரணம் இந்துக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை. அன்னைக்கு பங்களாதேஷ்ல இருக்க இந்துக்கள் போராடி இருந்தார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு அங்க இருக்க இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இந்துக்கள் மேல கை வெட்டி யோசிச்சிருப்பான். அன்னைக்கு நாட்டு மேல விசுவாசம், அவனும் முஸ்லீம் தான் நம்மளும் முஸ்லீம் தான் எல்லாம் ஒத்துமையா தானே இருக்கும், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தான் வங்காளத்தில் கொண்டாடுறாங்க. இதை திட்டமிட்டு பாகிஸ்தான் மாதிரி வங்காளதேசத்தையும் மாற்றணும்னு சொல்லி பிளான் பண்ணி மாணவர் போராட்டம் அப்படிங்கிற பேர்வேல போராட்டத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளவு கொடுமை வந்திருக்கு. மாணவ போராட்டம் என்ன? அந்த நாட்டுல யார் யாரெல்லாம் சுதந்திரத்திற்காக போராட்டம் பண்ணாங்களோ அவங்களுக்கு 70% விழுக்காடு அரசாங்கம் இடஒதுக்கீடு கொடுக்குது. 10 பேர் இருந்தா 7 பேர் சுதந்திர போராட்ட வீரர்கள் குடும்பத்துல இருந்தா அவங்களுக்கு சலுகை. அதை எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமா இந்துக்களுக்கு எதிராக போராட்டமா மாறிச்சு. கிட்டத்தட்ட 30% இருந்த இந்துக்கள் இன்னைக்கு பங்களாதேசத்துல வெறும் 8% தான் இருக்காங்க. மீதி இந்துக்கள் எங்க போனாங்க? ஒன்று கட்டாய மதமாற்றம், இல்ல கொலை, இன்னொன்னு நாட்டை விட்டு வெளியே போய் 3 விஷயத்துல பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான இந்துக்களை நம்முடைய பங்களாதேசத்தில் நம்ம இழந்துக்கிறோம். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் படிப்படியா முன்னேறி அந்த ஊர்ல இஸ்கான் ஒரு அமைப்பு இருக்கு, பார்த்துருப்பீங்க. இன்னும் கூட சொல்லிக்க மாட்டாங்க, நாங்க கிருஷ்ண பக்தி இயக்கம், இறைவன் அவ்வளவுதான் அப்படின்னு சாதுவா வேலை செய்யக்கூடியவங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நம்மள மாதிரி கோஷம் கூட போட மாட்டாங்க. அப்படிப்பட்ட இயக்கத்தோட ஒரு துறவி அங்க இருக்கிற மக்களை ஒன்று சேர்த்து போராட்டம் பண்றாருன்னு சொன்னா அந்த ஊர்ல எவ்வளவு கொடுமை நடக்கும் பாருங்க. இங்க இருக்கக்கூடிய இஸ்கான் போராட்டம் வந்துருவாங்களா? காரணம் என்ன? பிரச்சனை இல்ல, இல்ல அமைதியான துறவிகள், அவங்க போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்கு வர மாட்டாங்க. ஒன்லி வழிபாடு வழிபாடு வழிபாடு. அப்படிப்பட்ட ஒரு துறவியே வங்காளதேசத்துல இருக்கக்கூடிய இந்துக்களை ஒருங்கிணைச்சு போராட்டம் பண்றாருன்னு சொன்னா வங்காளதேசத்தோட தீவிரம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த துறவியை கைது பண்றாங்க. என்ன சட்டம்? தேச துரோக சட்டத்துல வங்காளதேசத்துக்கு நாட்டுக்கு எதிராக இருந்தான்னு சொல்லி அவரை கைது பண்ணி ஜெயில வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு கொடுமைகள் வங்காளத்தில் நடந்து கொண்டிருக்குது. பாரத நாட்டுல நம்மளால என்ன பண்ண முடியுது? இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தை தவிர இங்க இருக்கிற ஒவ்வொரு இந்துவாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? பங்களாதேச சுத்தி இருக்க நாடு எல்லாம் இந்து நாடு தான். இருக்கிற எல்லாமே நம்ம மாநிலங்கள் தான். மேற்கு வங்காளம் இருக்கு, அசாம் இருக்கு, திரிபுரா இருக்கு, மணிப்பூர் இருக்கு, எல்லாமே நம்ம இந்திய மாநிலங்கள் தான். நேற்று அசாம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 10,000 பேர் கையில கம்ப எடுத்துக்கிட்டு பங்களாதேஷ் பங்களாதேஷ் நாட்டுக்குள்ள போராட்டம் பாருங்க. ராணுவம் தடுத்து நிறுத்துது. ஏன் போறாங்க? அந்த அளவுக்கு கொடுமை. நம்ம பேஸ்புக்ல பாக்குறோம், யூடியூப்ல பாக்குறோம், அவன் கண்ணால பாக்குறோம். பக்கத்து ஊர்ல என்ன கொடுமை நடக்குதுன்னு கண்ணால பார்த்து எல்லாரும் கம்ப எடுத்துக்கிட்டு பங்களாதேஷ் நாட்டுக்கு நாங்க போறோம், எங்க இந்துக்களை காப்பாற்ற போறோம்னு சொல்லி போறாங்க. அந்த அளவுக்கு பங்களாதேஷ்ல இந்துக்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கேட்பதற்கு நம்முடைய பாரத பிரதமரை விட்டால் இந்த உலகத்தில் எந்த நாடும் கிடையாது. பங்களாதேஷில் இந்துக்கள் பாதிக்கப்பட்ட உடனே முதல் குரல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய குரல். யாரும் கேட்கல உலகத்துல. நமக்கான அரசாங்கம் இது. நம்மை பாதுகாப்பது யார் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். எந்த அரசியல் கட்சியா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் திமுக இந்து இல்லையா, அண்ணா திமுக இந்து இல்லையா, காங்கிரஸ் இந்து இல்லையா, கம்யூனிஸ்ட் இந்து இல்லையா, ஆனா இந்து பாதிக்கப்பட்டால் பாரத பிரதமர் தான் குரல் கொடுப்பார். யாரும் கொடுக்க மாட்டான். டொனால்டு ட்ரம்ப் கூட குரல் கொடுத்துட்டார். அமெரிக்காவில் பிரதமராக போறதுக்கு முன்னாடியே டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்றாரு? வங்கதேச இந்துக்களை பாதுகாக்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஏன் இந்த மாதிரி தெரியும் தோணல. நம்முடைய வேலை என்ன? இந்த போராட்டம் அனுமதி இல்லாம போராடிக்கும் சொல்லி சாயந்தரம் வரைக்கும் போராடி போறாங்க. நம்முடைய வேலை என்ன? ஒவ்வொருத்தரும் வங்காளதேசத்துல என்ன நடக்குதுன்னு நாம 10 பேருக்காக சொல்லணும். அதான் நம்முடைய வெற்றி. நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு என்ன நடந்திருக்கணும் தெரியுங்களா? தஞ்சாவூர்ல இருந்து 50,000 இந்துக்கள் ட்ரெயினில் ஏறி வங்காளதேசம் போகக்கூடிய காலம் வரணும். இந்த
என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு மாறும். அயோத்தியில ராம ஜென்ம பூமி எப்படி நடந்துச்சு? டிசம்பர் ஆர்ப்பாட்டம் பண்ணி நடத்துறோமா? டிசம்பர் ஆர்ப்பாட்டம் பேருக்குதான். தாரசேவை இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து 10,000 பேர் இருக்காங்க. 10,000 பேருக்கு பல பேர் அங்கே செஞ்சு விட்டாங்க. எதுக்கு போனாங்க? அயோத்தியில ராம ஜென்ம பூமியை மீட்போம் சொல்லி. அதே போல நம்முடைய வங்காளம் நேற்று வரை பாரத தாயின் ஒரு கனவாக இருந்த வங்காளத்தை மீட்பது நம் ஒவ்வொருடைய கடமை. நாம தான் இந்த வேலை செய்யணும், யாரும் செய்ய போதில்லை. நாளைக்கே நம்முடைய சங்கம், நம்முடைய RSS வங்காள தேசத்திற்கு உதவி செய்வதற்கு எத்தனை பேர் வரும்